வணக்கம் நண்பர்களே, இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பில் இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி எழுத்துக்களின் பிறப்பு. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எழுத்துக்களின் பிறப்பு இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த பேசக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த எழுத்துக்கள் எந்த இடத்துலேருந்து பிறக்குது, அப்போ எந்த இடத்துலேருந்து அந்த எழுத்துக்கள் தோன்றுது அப்படின்றத நம்ம எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்ற டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்த சவுண்டு வெளியே வருது அப்படின்னா இது அந்த காற்றினுடைய உதவினால தான் இந்த சவுண்டு வெளியே வருது. சரிங்களா? அப்போ அதுதான் ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எழுத்துக்கள் எந்த இடத்துலேருந்து தோன்றுது அதை தான் நம்ம எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இந்த இடத்துல இருந்தும், அதுக்கடுத்து இதழ், நாக்கு, பல், மேல்வாய் இந்த உறுப்புகளின் முயற்சியின் மூலமாக தான் இந்த எழுத்துக்கள் தோன்றுது. இதை தான் நம்ம எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதிலேருந்து கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னா ஃபஸ்ட் பேராகிராஃப்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறது வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் கொஷின்ஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா எழுத்துக்களின் பிறப்பை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்றத எடுப்பாங்க. சரிங்களா? அதை 2 வகை எழுத்துக்களின் பிறப்பை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது தான் இதுக்கப்புறம் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அப்போ எழுத்துக்களின் பிறப்புனா என்ன அப்படின்னா அந்த எழுத்துக்கள் எந்த இடத்துல இருந்து பிறக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். அதுதான் எழுத்துக்களின் பிறப்பு. அப்போ தலை, மூக்கு, கழுத்து, தலை, மூக்கு, கழுத்து, மார்பு இந்த இடத்துல இருந்தோம் மேல்வாய், பல், நாக்கு, உதடு இந்த உறுப்புகளின் முயற்சி மூலமாக தான் எழுத்துக்கள் பிறக்குது. அதை தான் ஃபஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட்டு தெரிஞ்சிட்டால் போதுமானது. அதுக்கடுத்து இந்த எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்றத கேட்பாங்க எக்ஸாம்ஸில். அப்போ எழுத்துக்களின் பிறப்பை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இடப்பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மற்றொன்று பார்த்திங்க அப்படின்னா முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒன்று இடப்பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மற்றொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா முயற்சி பிறப்பு அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? இதில் இடப்பிறப்புனா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம பேசக்கூடிய அந்த எழுத்துக்கள் எந்த இடத்துலேருந்து பிறகுது அப்படின்னா மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இது 4 தாங்க. இந்த 4 இடத்துல இருந்து தான் அந்த எழுத்துக்கள் பிறக்குது. அவ்வளோதான். முயற்சி பிறப்புனா என்ன அப்படின்னா, அப்போ எந்த இடத்துலேருந்து பிறந்துச்சு, அப்போ எல்லா எழுத்துக்களும் ஒரே விதமாக ஒலிக்குமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு விதமாக ஒலிக்கும். அப்போ இந்த உறுப்புகளின் முயற்சி, அப்போ இந்த இதழ், நாக்கு, பல், மேல்வாய் இந்த உறுப்புகளின் முயற்சினால தான் அந்த எழுத்துக்கள் வெவ்வேறு ஒலிகளாக நமக்கு வெளிப்படுது. சரிங்களா? அப்போது எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இடப்பிறப்பு, மற்றொன்று முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு அப்படின்னா எந்த இடத்துலேருந்து தோன்றுது எழுத்து. முயற்சி பிறப்பு அப்படின்னா அந்த எழுத்துக்கள் வெவ்வேறு ஒலிகளாக நமக்கு வரும்போது எந்த உறுப்புகளின் முயற்சி மூலமாக அது வெவ்வேறு ஒலிகளாக நமக்கு வருது அப்படின்றத முயற்சி பிறப்பில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போது இடப்பிறப்பு அப்படின்னா மார்பு, கழுத்து, தலை, மூக்கு இது இடப்பிறப்பு. முயற்சி பிறப்பு அப்படின்னா இதழ், நாக்கு, மேல்வாய், பல் இது முயற்சி பிறப்பு. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு எழுத்துக்களின் இடப்பிறப்பை பார்க்க போகிறோம். ஏன்னா எழுத்துக்களின் பிறப்பு 2 வகை. ஒன்று இடப்பிறப்பு, மற்றொரு முயற்சி பிறப்பு. சரிங்களா? அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எழுத்துக்களின் இடப்பிறப்பை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். அதில் எழுத்துக்களின் இடப்பிறப்பில் உயிர் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, வல்லின மெய்யெழுத்து, மெல்லின மெய்யெழுத்து, இடையின மெய்யெழுத்து. இப்போது இந்த எழுத்துக்களின் பிறப்பில் நம்ம உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களை மட்டும் பார்ப்போம். அப்போ அதுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன? உயிர்மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்தும். ஆயுத எழுத்து இதில் பார்த்துருவோம். சரிங்களா? அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் அது எப்படி பிறக்கும் அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன். சரிங்களா? அப்போது எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னா 2 வகை. ஒன்று இடப்பிறப்பு, மற்றொன்று முயற்சி பிறப்பு. இதில் இந்த எழுத்துக்களில் அப்போ தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னா அதில் உயிர் எழுத்துக்கள் இருக்கும், மெய் எழுத்துக்கள் இருக்கும், உயிர்மெய் எழுத்து இருக்கும், ஆயுத எழுத்து இருக்கும். இதில் உயிர் எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் நம்ம பார்க்க போகிறோம். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி பிறக்கும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எழுத்துக்களின் பிறப்பில் ஃபஸ்ட்டு இடப்பிறப்பு பார்க்க போகிறோம். அதை இடப்பிறப்பில் இந்த உயிர் எழுத்துக்கள் இதில் நம்ம இதில் என்ன சார் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு
அந்த கேட்கக்கூடிய கொஷின்ஸை எப்படி எளிமையாக நம்ம எக்ஸாமுக்குள்ள ஞாபகம் வச்சுருக்கலாம். அப்போ அந்த கொஷின்ஸ் கேட்டவுடனே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக வந்து அந்த ஆன்சர்ஸ் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்றத தான் நம்ம இந்த கிளாஸில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ எழுத்துக்களின் பிறப்பு 2 வகை, ஒன்று இடப்பிறப்பு, மற்றொன்று முயற்சி பிறப்பு. அதில் எழுத்துக்களின் இடப்பிறப்பை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இடப்பிறப்பில் உயிரெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த உயிரெழுத்துக்கள் 12 வந்து எந்த இடத்துல இருந்து பிறக்குது அப்படின்னா கழுத்துலேருந்து பிறகுது. அப்போ கழுத்தை உங்களுக்கு ஏன்னா புக்ஸில் வந்து பிடிஎஃபாக வந்து வச்சு எடுக்கிறப்ப அதில் வந்து பேராகிராஃப் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அது பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து நான் அதை அப்படியே வந்து ரைட் பண்ணி இதில் வந்து பிடிஎஃபாக வந்து கொண்டு வந்து என்னுடைய ஓன் இதில் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கிச்சு. பட் எடுத்துட்டாலும் பாருங்கள், ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு கலர் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி கொடுத்துருப்பேன், பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பேன், அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் இது வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக போயிட்டு சேரும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இதை வந்து பண்ணியிருக்கேன். இது டெஃபினட்டாக இதை நீங்கள் பார்த்துட்டு நான் சொல்கிறத கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து புரியும் எளிமையாக. சரியா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்களின் இடப்பிறப்பில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பாருங்கள். இந்த உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. அது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த உயிரெழுத்துக்கள் எந்த இடத்துலேருந்து பிறகுது அப்படின்னா உயிர் வந்து ரொம்ப முக்கியம். அது எங்கே இருக்குது? உயிர், முக்கியமான உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா கழுத்து. இப்போ நீங்கள் படத்தெல்லாம் கூட பார்க்குறீங்க அப்படின்னா கழுத்தை நெரிச்சிரும். அப்போது ஏன் அப்படின்னா உயிர் வந்து அங்கே தான் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ உயிரெழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்கும்? கழுத்தை இடமாக கொண்டு தான் வந்து பிறக்கும். இது மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் மனப்பாடம் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது நமக்கு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கேட்பாங்க அப்படின்னா எழுத்துக்களின் பிறப்பை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதாங்க. இந்த வகைகள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் டெஃபினட்டாக வந்து எக்ஸாம்ஸில் வந்து வகைகள் கேட்பான். சரிங்களா? அப்போ 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இடப்பிறப்பு, இன்னொன்று முயற்சி பிறப்பு. அப்போ இடப்பிறப்பில் உயிரெழுத்துக்கள் எந்த இடத்துலேருந்து பிறக்கும்? உயிர் எங்கே இருக்குது? கழுத்தில் இருக்குது. அப்போ உயிரெழுத்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. ஆயுத எழுத்து வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆயுத எழுத்து ஒரே ஒன்று தான். அது வந்து தலையிலேருந்து பிறக்கக்கூடிய ஒரே எழுத்து ஆயுத எழுத்து. வேறு எந்த எழுத்து தலையிலேருந்து பிறக்காது. ஆயுத எழுத்து மட்டும்தான் தலையிலேருந்து பிறக்கும். ஆயுத எழுத்து ஒரே எழுத்து தான். அப்போது ஒரு எழுத்து மட்டும்தான் தலையிலேருந்து பிறக்கும் அப்படின்னா அது ஆயுத எழுத்து. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ உயிரெழுத்துகள் பார்த்தாச்சு, ஆயுத எழுத்துக்கள் பார்த்தாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ உயிரெழுத்துக்கள், ஆயுத எழுத்து, மெய்யெழுத்துக்கள், இது 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். உயிர்மெய் எழுத்துக்கள் நம்ம அடுத்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டோம். இடப்பிறப்பில் உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டோம். உயிரெழுத்துக்கள் எங்கேருந்து பிறகுது? உயிர் எங்கே இருக்குது? கழுத்தில் இருக்குது. அப்போ கழுத்தை இடமாக கொண்டு பிறகு. அதே ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எழுத்து தான். ஒரே எழுத்து தலையில் மட்டும்தான் பிறக்கும். அதுதான் அது ஆயுத எழுத்து. அவ்வளோதான். சரிங்களா? இது எளிமையாக இருக்கு இல்லையா? அதுக்கடுத்து பாருங்கள், வல்லின மெய்யெழுத்துக்கள். வல்லின மெய்யெழுத்துக்கள்னா என்ன? கசட தப்பற, இதை தான் நம்ம வந்து வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன நாம இதை வந்து மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். எரள வயலை, இதை வந்து நம்ம இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னா 6 எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த வல்லின எழுத்துக்கள் எந்த இடத்துல இருந்து பிறக்குது அப்படின்னா மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. சரிங்களா? இப்போ வலிமையாக நம்ம இருக்கணும் அப்படின்னா அப்போது இந்த போர்க்காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அம்பு வந்து எய்துவாங்க. அதில் மேக்ஸிமம் வந்து அம்பு வந்து எங்கே எய்துவாங்க அப்படின்னா மார்பு பகுதியில் தான் வந்து எய்துவாங்க. சரிங்களா? மார்பு பள்ளி தான். அப்போது வலிமையானவர்கள் தான் வந்து போருக்கு வந்து செல்வாங்க. அப்போ போருக்கு செல்கிறப்ப வலிமையானவர்கள் தான் போருக்கு செல்ல முடியும். அப்போ போருக்கு செல்கிறப்ப அவங்க அம்பு வந்து எதை எழுதுவாங்க? மார்பு பகுதிகள் தான் எழுதுவாங்க. அப்போ வல்லின மெய்யெழுத்துக்கள் எங்கேருந்து தோன்றுது அப்படின்னா வலிமையானவர்கள் மார்பு பகுதியில் எப்படி அம்பு எழுதுகிற மாதிரி வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து மெல்லின மெய்யெழுத்துக்கள் பார்க்குறோம். மெல்லினன்னு என்ன? ரொம்ப மென்மையாக இருக்கும். அப்போ மென்மையான பகுதி எது? ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். எந்தெந்த இடத்துலேருந்து தோன்றும் அப்படின்னா தலை, மூக்கு, கழுத்து, மார்பு. இப்போ நம்ம கழுத்து பார்த்துட்டு உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு, தலை பார்த்துட்டு ஆயுத எழுத்துக்கு பார்த்தாச்சு. அப்போ மீதி இருக்கிறது என்னது? மூக்கு இருக்குது, அதுக்கடுத்து மார்பு இருக்குது, கழுத்து இதில் இருக்கு இல்லையா? அப்போது மார்பு எழுத்து சொல்லிட்டேன் வல்லின எழுத்துலேருந்து. அப்போ மென்மையான எழுத்துக்கள் எங்கேருந்து? இப்போ இந்த 4 பகுதிகளில்
தலை, மூக்கு, கழுத்து, மார்பு, இது 4 பகுதிகளில் மென்மையான பகுதி பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு பகுதி. அப்போது மெல்லின எழுத்துக்கள் வந்து அந்த மெல்லின எழுத்துக்கள் மென்மையான பகுதின்றதுனால மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அப்போ மெல்லின எழுத்துக்கள் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின எழுத்துக்களை வந்து நமக்கு தெரியும். இப்போ மூக்கு பார்த்தாச்சு, மார்பு பார்த்தாச்சு, இதுக்கு இடையில் என்ன இருக்குது? கழுத்து இருக்குது. அப்போ கழுத்து, சரிங்களா? அப்போது மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வலிமையாக இருக்கிறவங்க மார்பு பகுதியில் தான் அம்பு எழுதுவாங்க. அப்போ வல்லின மெய் எழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மென்மையான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மூக்கு. அப்போ மெல்லின மெய் எழுத்துக்கள் மென்மையான மூக்கு பகுதி தான் வந்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அப்போ அந்த மூக்குக்கும் இந்த மார்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி எது? கழுத்து. அப்போ கழுத்தை இடமாக கொண்டு தான் இடையின மெய் எழுத்துக்கள் வந்து பிறக்கின்றன. சரிங்களா? இது வந்து நம்ம வந்து மெமரி பண்ண வேண்டிய அவசியம் வந்து இதில் கிடையாது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ என்னென்ன பார்த்தோம்? எழுத்துக்களின் பிறப்பு பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து எழுத்துக்களின் பிறப்பு 2 வகை. ஒன்று இடப்பிறப்பு, மற்றொன்று வந்து முயற்சி பிறப்பு. இதில் இடப்பிறப்பு வந்து பார்த்தாச்சு. உயிரெழுத்து வந்து கழுத்து, ஆயுத எழுத்து தலை. அதே வல்லினம் அப்படின்னா மார்பு, சரிங்களா? மெல்லினம் அப்படின்னா மூக்கு. இடையினம் அப்படின்னா இடையில் என்ன இருக்குது? மூக்குக்கும் மார்புக்கும் கழுத்து இருக்கு இல்லையா? அப்போ கழுத்தை இடமாக கொண்டு இடையினமை எழுத்துக்கள் பிறக்கின்றன. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தாச்சு? இடப்பிறப்பு பார்த்தாச்சு, எழுத்துக்களின் இடப்பிறப்பு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்? நம்ம முயற்சி பிறப்பு பார்க்கணும். சரிங்களா? என்ன பார்க்கணும்? முயற்சி பிறப்பு பார்க்கணும். ஓகேவா? இப்போ முயற்சி பிறப்பில் அந்த உயிரெழுத்துக்கள் 12 எங்கேருந்து பிறக்குது? அந்த முயற்சி பிறப்புனா என்ன? அந்த உறுப்புகள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? முயற்சி பிறப்பு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்கள். முயற்சி பிறப்பில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. அதாவது இதழ், நாக்கு, பல், மேல்வாய், இந்த உறுப்புகளின் முயற்சினால தான் அந்த எழுத்துக்கள் வந்து வெவ்வேறு ஒலிகளாக நமக்கு வந்து தோன்றுது. அப்போ இந்த முயற்சி பிறப்பில் இந்த உறுப்புகள் தான் வந்து பார்க்க போகிறோம். அப்போ இடப்பிறப்பு பார்த்தாச்சு. முயற்சி பிறப்பில் என்னென்ன பார்ப்போம்? நமக்கு அந்த நம்ம உடல் பாகத்தினுடைய உறுப்புகள் என்னென்ன உறுப்பு? வாய், இங்கே வாய் மட்டும்தாங்க. அதில் உதடு ஒன்று, இன்னொன்று பல்லு, இன்னொன்று மேல்வாய், சரிங்களா? அதுக்கடுத்து நாக்கு. இந்த 4 உறுப்பு தான் இங்கே வரும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம எளிமையாக எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதிலேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எழுத்துக்களின் முயற்சி பிறப்பில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது உயிரெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த உயிரெழுத்துக்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆ. இந்த ஆ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயை திறந்துட்டாலே வந்துடும். சரிங்களா? நீங்கள் வந்து சொல்லியே பாருங்கள். படிக்கிறப்ப வந்து சொல்லியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லி பார்க்குறப்ப தான் அது வந்து எளிமையாக வந்து புரியும். இப்போ ஆ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நான் வாயை திறந்துட்டாவே அந்த சவுண்டு வந்துட்டு வந்துடும். சரிங்களா? அப்போ ஆ வந்து வாயை திறந்தாலே வந்துடும். வேறு எந்த உறுப்பும் அது வந்து தேவை கிடையாது. அதே வந்து பார்த்தீங்க, இது பாருங்கள், இ ஏ ஐ, இந்த 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாக்கின் அடி ஓரமானது. ஏன்னா நல்லா பார்த்துங்க, இந்த நாக்கில் அடிப்பகுதி வரும், சென்டராக இருக்க இடைப்பகுதி வரும், நுனி பகுதி வரும். இப்போ இதில் ஏ ஐ இது வந்து சொல்கிறோம் அப்படின்னா சொல்லும் போது நாக்கினுடைய அடிப்பகுதி தான் வந்துட்டு அங்கே ஒர்க் அவுட் பண்ணுது. பாருங்கள், ஏ ஐ, இந்த நாக்கின் அடி ஓரமானது அடிப்பகுதி மேல்வாய்ப்பல்லை போய் பொருந்துது. அவ்வளோதான், மேல்வாய்ப்பல். அப்போ இங்கே 2 என்னென்ன தேவைப்படுது? நாக்கினுடைய அடிப்பகுதி ஏ ஐ, நாக்கினுடைய அடிப்பகுதி மேல்வாய்ப்பல்லை போய் டச் பண்ணுறதுனால நமக்கு ஏ ஐ இந்த எழுத்துக்களின் உச்சரிப்புகள் வந்து ஒலிகள் வந்து நமக்கு வெளிப்படுது. சரிங்களா? அப்படின்னா வாயை திறந்துட்டா வந்துரும்பா. ஏ ஐ இது வந்து நாக்கினுடைய அடிப்பகுதி மேலே போய் தொடுது, மேல்வாய்ப்பல்ல தொடுது. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், இதை பாருங்கள், ஓ ஔ, ஔ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதழ்கள் வந்து குவிப்பதால் பிறக்கின்றன. சரிங்களா? அவ்வளோதான், வேறு எதுவும் அது வந்து தேவை கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கெலாம் அங்கே வேலையே கிடையாது. நாக்குக்கும் மேல்வாய்ப்பல் இதெல்லாம் வந்து அங்கே வேலை கிடையாது. அப்போ அந்த இதழ்கள் வந்து குவிப்பதால் நீங்கள் இதழ்கள் குவிச்சிங்க. இதே ஆக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொன்னால் வந்துடும். அங்கே இதழ்கள்லாம் வேலை கிடையாது. இந்த அப்படின்னா நீ இதழ்கள் குவிச்சால் மட்டுமே அங்கே அப்படின்ற உச்சரிப்பு வெளிப்படும். சரிங்களா? அப்போ ஓ ஔ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதழ்களை குவிப்பதால் நமக்கு தோன்றுகின்றன. சரியா? ஓகே, அப்போ என்னென்ன பார்த்துட்டோம்? அந்த உயிரெழுத்துக்கள் 12 பார்த்துட்டோம். வந்து வாயை திறந்துட்டாலே வந்துடும்.
இ ஈ ஏ ஏ ஐ வந்து நாக்கினோட அடிப்பகுதி மேல்வாய்ப்பல்ல இப்போ பொருந்தது. அதே உ உ ஓ ஓ ஔ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதழ்கள் வந்து குவிப்பதால் நமக்கு வந்து பிறக்கின்றன. சரிங்களா? இப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? மெய் எழுத்துக்கள் வந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெய் எழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் இல்லையா? இதில் 2 எழுத்துக்களாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இந்த 3 பேட்ச் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாக்கினுடைய முதல் பகுதி இதில் வந்து நாக்கினுடைய முதல் பகுதி வரும். இச்சி இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நாவினுடைய இடைப்பகுதி வரும். இட்டு இன்னு வந்து பார்த்திங்கன்னா நாவினுடைய நுனி பகுதி வரும். பாருங்கள், ஓகேவா? அப்போ இக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாவினுடைய முதல் பகுதி, எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இச்சிஞ்சு வந்து இடைப்பகுதி, இட்டின் வந்து நுனி பகுதி. ஓகேவா? இப்போது இக்கிங்கில் நாவின் முதல் பகுதி எங்கே போய் தொடுது? அன்னத்தின் அடிப்பகுதியை போய் தொடுது. எல்லாமே வந்து மேல் அன்னம் தான், கீழ் அன்னம் கிடையாது. சரிங்களா? அன்னத்தின் அடிப்பகுதி. அப்போ முதல் பகுதி அடிப்பகுதியை போய் தொடுது இக்கிங்கு. ஓகே. இச்சிஞ்சு பாருங்கள், நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை போய் தொடுது. அப்போ அது அடிப்பகுதியோடு போயிடுது. முதற் பகுதி அடிப்பகுதியோடு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டோட போயிடுச்சு. சென்டராக இருக்கக்கூடிய பார்ட்டோட போகுது. அப்போ நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இட்டு பாருங்கள், நாவின் நுனிப்பகுதி அன்னத்தின் நுனிப்பகுதியை போய் லாஸ்ட் பார்ட்டு. அப்போ இட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாவின் நுனிப்பகுதி அன்னத்தினுடைய நுனிப்பகுதியை போய் பொருந்துவதால் பிறக்கின்றன. அப்போ முதல் இந்த 6 எழுத்துக்கள் எளிமையாக இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டு, செகண்ட் 2 எழுத்துக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டராக இருக்கக்கூடிய பார்ட்டு, இந்த இட்டு இன்னு அடுத்த 2 எழுத்துக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பார்ட்டு. அப்போ நாவின் நுனி அன்னத்தின் நுனி, அவ்வளோதான், எளிமை, அது ஓவர். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்து பாருங்கள், இங்கே நாவின் நுனி பார்த்தீங்களா? அதே நாவின் நுனி இங்கே வரும். அதே நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை இப்போ பொருந்தும். இப்போ இந்த எல்லா வார்த்தைகளுமே எல்லா எழுத்துக்களுமே நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாவே தமிழ் பொறுத்த வரைக்கும் எளிமையாக இருக்குங்க. சரிங்களா? இப்போ இந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை போயிட்டு பொருந்துவதால் கிடைக்கும். அப்போ இந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அப்படின்னு சொல்கிறப்ப இந்த நாவின் நுனிப்பகுதி எங்கே போயிட்டு மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை போயிட்டு பொருந்துது. அப்போது மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை போய் டச் பண்ணும்போது தான் அந்த இந்த அப்படின்ற சவுண்டு வந்து நமக்கு வெளிப்படுது. நம்ம சொல்லி பார்த்தாவே தெரியும். இது வந்து பாருங்கள், நாவின் நுனிப்பகுதி எங்கே போய் டச் பண்ணுது? மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை போயிட்டு டச் பண்ணும்போது தான் இந்த சவுண்டு வந்து நமக்கு கிடைக்குது. இது வந்து எளிமையாக இருக்குது. ஓகேவா? நாவின் நுனிப்பகுதி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி. ஃபஸ்ட்டு 3 எதை பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் பார்ட்டு இக்கிங்கு ஃபஸ்ட் பார்ட்டு, இச்சிஞ்சு வந்து சென்டராக இருக்கக்கூடிய பார்ட்டு, இட்டின் வந்து லாஸ்ட் நுனிப்பகுதி. அதே இந்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாதிரி நாக்கின் நுனி மேல்வாய் பல்லின் இந்த மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை போய் பொருந்ததுனால இந்த கிடையாது. இம்பு ரொம்ப ஈஸிங்க. இம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் இதழும் கீழ் இதழும் ஜாயிண்ட் ஆகிறதுனால நமக்கு இது கிடைக்காது. நீங்கள் இதை ஜாயின் பண்ணாமல் இம் சொல்லி பாருங்கள், பார்க்கலாம், கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. அப்போது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த மேல் இதழும் கீழ் இதழும் அது ஜாயிண்ட் ஆகிறதுனால தான் நமக்கு இம் அப்படின்ற சவுண்டு வந்து வெளிப்படுது. சரிங்களா? வேறு எங்கேயும் வந்து இந்த மேல் இதழும் கீழ் இதழும் வேறு எந்த எழுத்துக்களுக்குமே வராது, ஒன்றா வராது. ஓகேவா? அப்போ இம் மட்டும்தான் மேல் இதழும் கீழ் இதழும் ஜாயிண்ட் ஆகிறதுனால நமக்கு கிடைக்கிது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம குழந்தைகளை வந்து அடிக்கும்போது குழந்தை என்ன பண்ணோம்? ஏன்னு அப்படின்னு அழுது இல்லையா? அப்போது இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குழந்தைய அடிக்கும்போது குழந்தை என்ன பண்ணோம்? ஈன்னு அழுது. அப்போ ஈன்ற எழுத்து குழந்தை அடிக்கும்போது தான் ஈன்னு அழுது. அப்போ ஈன்ற எழுத்து எப்படி வெளிப்படுது அப்படின்னா நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி. இங்கே பாருங்கள், அடின்னு வரும். அப்போ நாக்கினுடைய அடிப்பகுதியும் மேல்வாயினுடைய அடிப்பகுதியும், அப்போ ரெண்டுமே அடி. இங்கேயும் அடின்னு வருது, நாக்கினுடைய அடியில் வருது, மேல்வாயினுடைய அடி வருது. அப்போ அடித்தா தான் ஈன்னு குழந்தை அழும். அப்போ அப்படின்ற இந்த எழுத்து வந்தால் அப்படின்னா அடிக்கிறது தான், ஞாபகம் வச்சுங்க. அடித்தா தான் குழந்தை ஈன்னு அழும். அப்போ நாக்கினுடைய அடிப்பகுதி மேல்வாயினுடைய அடிப்பகுதி ஈன்ற எழுத்து. அதுக்கடுத்து இழ் அப்படின்ற எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால். இந்த வருடுவதால் அப்படின்ற வார்த்தை வேறு எந்த எழுத்துக்களுக்கும் வராது. அதனால தான் அதை ஸ்பெசிஃபிக்காக நான் ப்ளூ கலரில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? வருடுவதால் அப்படின்ற வார்த்தை வேறு எந்த எழுத்துக்களுமே வராது. அப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், இர் ஈழ், இர் ஈழ். இது பார்த்தீங்க அப்படின்னா மேல்வாயை நாக்கின் நுனிப்பகுதி மேல்வாயை போய் அப்படியே வருடி கொடுக்குது. அப்படி கொடுத்ததுனால தான் அந்த இர் ஈழ் அப்படின்ற இந்த எழுத்துக்கள் நமக்கு வெளிப்படுது. சரிங்களா? அப்போ வருடுவதால் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சிங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவை கிடையாது. பார்த்த நமக்கு ஆன்சர் என்ன பண்ணணும், அட்டன் பண்ணணும். அப்போது இரு ஈழ் அப்படின்னா வருடுவதால். அப்போ வருடுவதால் வருடு அப்படின்னா எந்த எழுத்துக்களை வந்ததுப்பா, இரு ஈழ் அப்படின்ற எழுத்தாம்பா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறோம் தமிழ் பொறுத்த வரையும். சரி, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரு ஈழ் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இல் பார்க்க போகிறோம். இந்த இல் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த இல் அப்படின்னா, இப்போ பல்லி இருக்கு இல்லையா, பல்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இல் தான் யூஸ் பண்ணுவோம். அதான் சின்ன லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. சரி, ஓகே. இந்த இல் இதுன்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது இப்போ இங்கே பாருங்கள், அந்த பல்லி நெருங்குவதால் அப்படின்ற இந்த வார்த்தை வேறு எந்த எழுத்துக்குமே வராது. அப்போது பல்லிக்கு சின்னலா யூஸ் பண்ணுறோம். அப்போது பல்லி நம்ம நெருங்கி வருது அப்படின்றது ஞாபகம் வச்சு. அவ்வளோதான். இதை பார்த்தாவே எக்ஸாம் பாயிண்டில் ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். அப்போ மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. மேல்வாய் பல்லு அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் இல். மேல்வாய் பல்லின் அடி இல், நாக்கின் அடி ஓரம், நாக்கின் அடி ஓரங்கள். அதாவது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள். ஓகேவா? இல். இதெல்லாம் வேணாங்க, நமக்கு நெருங்குவதால் இருக்கா இல். அவ்வளோதாங்க, விடுங்க. நம்ம அப்ஜெக்டிவ் டைப் தான் அட்டன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரியா? வருடுவதா இரு தான் வருடுது. இல்லு பல்லி நம்மளை நெருங்கி வருது. அவ்வளோதான், நெருங்குவதால். அடுத்த இல்லு பாருங்கள், பெரிய லா பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால். பள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இல்லு நம்ம பள்ளி ஸ்கூலுக்கு நம்ம இந்த இல்லு தான் பெரிய லா யூஸ் பண்ணுவோம் ஸ்கூலுக்கு. இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை நம்ம அடிச்சிருவோம். அடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை அழும். அப்போ அழகிறத பார்த்து நமக்கே கஷ்டமாக இருக்கும். அதனால் சரி அழாதப்பா அப்படின்னு தடவி கொடுப்போம். தடவுதலால். அப்போ தடவுதலால் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பெரியலாக்கு யூஸ் பண்ணுவோம். இது உண்மையாக நடந்ததுங்க. நான் ஸ்கூலில் குழந்தைகளை நம்ம டீச்சர் தான். அதனால் ஸ்கூலில் குழந்தைகளை அடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக குழந்தை அடிச்சிருவோம், அழுதுறோம் குழந்தைங்க. அப்போ அழகிறப்ப நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ சரி அழாதப்பா அப்படின்னு நம்ம குழந்தைகளை கொஞ்சம் அப்படியே தடவி கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த குழந்தை சாந்தமாக இருக்கும். அப்போ தான் நமக்கே கஷ்டமாக இருக்கும், குழந்தை அழும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கும். அப்போ பள்ளி ஸ்கூல் அப்படின்றதுக்கு நம்ம பள்ளி பெரியலா தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ பெரியலா தடவுவதால், குழந்தைய தடவி கொடுக்குறோம் அழாதப்பா அப்படின்னு. தடவுவதால் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா பெரியலா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து இவ். இது பார்த்தீங்க அப்படின்னா வேறு எங்கேயுமே வராது. அதாவது மேல்வாய் பல்லை கீழ் உதடு ரெண்டே இடத்துல தாங்க வரும். ஒன்று இப்பியும்ல வருங்க. இப்பியும்ல மேல் இதழும் கீழ் இதழும் வரும். இந்த இடத்துல ஒன்று வரும். அதுக்கடுத்து இந்த இவ்வில் வரும் கீழ் உதடு. வேறு எங்கேயுமே கீழ் உதடு வராது. அப்போது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவார். இப்போ இவ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவ் இது எங்கே இவ் கீழ் உதடு எங்கே போகுது, மேலே போகுது. இவ் மேல்வாய்ப்பல் போயிட்டு ஜாயின் பண்ணுது. அப்போ இவ் அப்படின்னா கீழ் உதடு மேல்வாய்ப்பல்லை போய் ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு இவ் அப்படின்ற எழுத்து நமக்கு பிறக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இர் இன். இது பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் பொருந்துவதால். இது எங்கேயுமே மிகவும் பொருந்துவதால்னு வராது. இர் இன். அப்போ மேல்வாயை நாக்கின் நுனி இர் இன் மிகவும் பொருந்துவதால் தான் நமக்கு இர் இன் அப்படின்ற இந்த எழுத்துக்கள் வெளிப்படுது. சரிங்களா? அவ்வளோதான். இதில் பார்த்துட்டோம். அப்போது எழுத்துக்களின் முயற்சி பிறப்பில் உயிரெழுத்துக்கள் பார்த்துருக்கோம். அது எப்படின்னு நான் சொல்லிட்டேன். மெய் எழுத்துக்கள் பார்த்துட்டோம். அது எப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா முயற்சி பிறப்பில்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து வாயை திறந்தா வந்துடும். எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னா தலையிடமாக கொண்டு பிறக்கும். வாயை திறந்தாலே முயற்சி பிறப்பில் வந்துடும். இப்போ அதுக்கடுத்து வேறு என்ன பார்க்கணுன்னு நான் சொன்னேன் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு, மெய் எழுத்துக்களை பார்த்தாச்சு, ஆயுத எழுத்துக்கள் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து உயிரெழுத்துக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா சார்பு எழுத்துக்கள் இங்கே செப்பரேட்டாக காமனாக அப்படி கொடுத்துட்டாங்க டாபிக். நானும் அதே மாதிரி டாபிக் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு, மெய் எழுத்துக்கள் பார்த்தாச்சு, உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்தாச்சு.
உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டோம், மெய் எழுத்துக்கள் பார்த்துட்டோம், உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்துட்டோம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது உயிர்மெய் எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஏன் இதை சார்பு எழுத்துக்கள் சொல்கிறோம்? ஆல்ரெடி நம்ம 6ஆம் வகுப்பில் இலக்கணம்லேயே பார்த்துட்டோம். அப்போ முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள். அந்த முதல் எழுத்துக்களில் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து சார்பு எழுத்துக்கள். அப்போ இந்த சார்பு எழுத்துக்களை உயிர்மை எழுத்துக்களே சார்பு எழுத்துக்கள் தான். அப்போ எதை சார்ந்து வரும்? இது முதல் எழுத்துக்களை சார்ந்து தான் அந்த உயிர்மை எழுத்துக்கள் வரும். அதான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ சார்பு எழுத்துக்கள் யாவும் புரியும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது சொல்கிறது புரியுது இல்லையா? அப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களை வந்து பார்த்தோம். அப்போ முதல் எழுத்துக்கள் பார்த்துட்டோம். அப்போ அடுத்து நம்ம உயிர்மை எழுத்துக்களை பார்க்குறோம். அது வந்து சார்பு எழுத்துக்கள் அப்படின்ற டாபிக் கொடுத்துட்டாங்க. சார்பு எழுத்துக்கள்னால் அந்த உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் சொல்கிறோம். அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள் சொல்கிறோம். அதை தான் உயிர்மை எழுத்துக்கள். இங்கே அவ்வளோதான். அப்போ இந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்து எப்படி இது வந்து தோன்றும் அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்கள் எங்கேருந்து தோன்றுதோ அங்கேருந்து இந்த சார்பு எழுத்துக்கள் வந்து தோன்றும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போது ஒரு உதாரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க, புக்கில் கொடுத்தது தான் இது. இப்போ கா அப்படின்ற இந்த எழுத்து எப்படி தோன்றும்? நமக்கு இக்கு கூட்டல் ஆ, இதுதான் வந்து நம்ம கா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இக்குன்றது என்னது? மெய்யெழுத்து. ஆன்றது என்னது? உயிரெழுத்து. இந்த இக்குன்ற மெய்யெழுத்தையும் ஆன்ற உயிரெழுத்தையும் நமக்கு இணைந்து தான், இதை தொடர்ந்து தான், இதை சார்ந்து தான் அந்த கான்ற சார்பு எழுத்து வந்து தோன்றிருக்கு. அப்போ இக்கு வந்து எங்கே தோன்றும்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இக்கு வந்து ஃபஸ்ட்டு. அப்போ நாக்கினுடைய முதல் பகுதி அங்கேருந்து தானே இந்த இக்கு தோன்றுது. இங்கே பாருங்கள், கா எங்கேருந்து தோன்றி இருக்கு பாருங்கள், நாக்கினுடைய முதல் பகுதி. புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா? அப்போது இந்த சார்பு எழுத்துக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்கள் எங்கேருந்து தோன்றுமோ அந்த இடத்துலேருந்து தாங்க இந்த சார்பு எழுத்துக்களை வந்து தோன்றுது அப்படின்றத இதில் வந்து காமனாக வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அவ்வளோதான் இந்த எழுத்துக்களின் பிறப்பு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஓவராலாக ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க அப்படின்னா இந்த முதல் எடுத்த பேராகிராஃபில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. எழுத்துக்களின் வகைகள் கேட்கலாம். இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. அப்போ இடப்பிறப்பில் எந்த இடத்துலேருந்து பிறக்கலாம் அப்படின்னு ஆப்ஷன்ஸில் செட் பண்ணிடலாம். இந்த 4 இடத்துல இருந்து 3 இடம் மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒன்று வந்து வேறு எங்கேருந்து பொருந்தாது அப்படி கூட கேட்கலாம். சரிங்களா? அப்போ இடப்பிறப்பில் மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இது பார்த்துங்க. முயற்சி பிறப்பில் இதழ், நாக்கு, பல், மேல்வாய் இதை வந்து பார்த்துங்க. சரிங்களா? அப்போ இடப்பிறப்பு அப்படின்னா உயிர், ஆயுத எழுத்து, மெய் எழுத்துக்களை வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து முயற்சி பிறப்புகள் அப்படின்னா அதில் உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். மெய் எழுத்துக்கள் வந்து நம்ம என்னென்ன அப்படின்றத எளிமையாக பார்த்தோம். ஆயுத எழுத்து வந்து வாயை திறந்துட்டாலே, அதாவது தலையிடமாக கொண்டு வாயை திறந்துட்டாலே ஆயுத எழுத்து வந்து பிறந்துடும். அந்த முதல் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள். அந்த சார்பு எழுத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் எழுத்துக்கள் எங்கேருந்து தோன்றுமோ அந்த இடத்துலேருந்தே அதனுடைய அந்த சார்பு எழுத்துக்களும் தோன்றும் அப்படின்றத காமனாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து நான் வந்து உங்களுக்கு புக்கில் வந்து இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்னலாம் பாயிண்ட் அவுட் இங்கே கலரில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறத நீங்கள் புக்ஸில் வந்து பென்சிலில் கூட அண்டர்லைன் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எதில் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். நிச்சயமாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.